பிரியமான தேவனுடைய ஜனமே, எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் அனைவரும் நன்றாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அல்லவா? இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாய் உங்களுக்கு கூட்டி கொடுத்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம், நன்றியோடு கூட துதிப்போம். என் தெய்வமே, இந்த நாளை நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் எனக்கு என் குடும்பத்துக்கும் அருளின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நீர் கொடுக்கப்பட்ட நாளிலே எந்த விதமான தீங்கும் துக்கமும் துயரமும் என்னையும் என் குடும்பத்தையும் தொடாதபடி நீங்கள் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே என்று அவரை நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது அப்படியாகவே அவர் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் அவருடைய மகிமையுள்ள கரங்களினாலே ஏந்தி பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அவரை நன்றியோடு கூட துதிக்கிறதே நம்முடைய பாக்கியம். அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நாம் நடந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய அவரிடத்தில் நாம் அன்பு கூறுவோம். அவர் நம்மிடத்திலே அன்பு கூறினபடியினாலே நாம் அவரிடத்தில் அன்பு கூறும்போது அந்த தெய்வீகத்தின் அன்பு நம் இருதயத்தை நிரப்பி நம்ம இருதயத்துக்கேற்ற ஆசீர்வாதத்தையும் நம் மனது விருப்பத்தின்படி நம்மளை வழிநடத்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிலைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். சரி, கர்த்தர் இந்நாளிலே நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று தியானிப்போமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று எழுதப்பட்டுள்ளது. கிறிஸ்துவனுடைய அன்பு நம் இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நாம் ஒரு துணிகரமான பாவத்தையும் செய்ய நம்முடைய இருதயம் இடம் கொடுக்காது. நம்முடைய இருதயத்துக்குள்ளே கர்த்தர் வாசம் செய்கிறார் என்ற தேவ அன்பு நமக்குள் இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை நம்மை ஒருபொழுதும் வெட்கப்படுத்தாது. அவர் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தின் மகிமை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாதபடி வல்லமையுள்ள கரங்களினாலே, மகிமை நிறைந்த கரங்களினாலே கர்த்தர் நம்மை ஏந்தி பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய அன்பினாலே நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய அன்பு நம் இருதயத்திலே ஊற்றப்பட்டு இருக்க வேண்டும். அப்படி அவருடைய அன்பு நம்மளிலே நிலைத்திருக்கும் பொழுது நற்காரியங்களை செய்யவும், நல்ல ஒரு இருதயம் உள்ளவர்களாகவும், நல்ல பணிவுள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளை பேசும்படியாகவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள். அதனால்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளையும் இப்பேற்பட்ட செயல்பாடுகளையும் அவர்களிலிருந்து வெளிப்படுகிறது என்று உலகத்தார் பேசும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்பதில் சந்தேகமில்லை. அவருடைய மகிமுள்ள கரம், அவர் வல்லமுள்ள கரம் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் காத்து ரட்சிக்க நாம் அவரோடு கூட சஞ்சரிப்போம். நாம் தேவ அன்போடு கூட சஞ்சரிக்கும் பொழுது அவருடைய மகிமையினாலே நிரப்பப்படுவோம். அவருடைய வல்லமையினாலே நாம் அபிஷேகம் பண்ணப்படுவோம். அவருடைய வருகைக்கு காத்து கொண்டிருந்து அவர் எக்கால துணியின் சத்தத்தோடு ஆரவார தூதர்களோடு பூமியிலே இறங்கி வர சமீபமாய் இருக்கிறது. அந்த மகிமைக்குள்ளே பிரவேசிக்க அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். கிறிஸ்துவுக்கு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். பரிசுத்த அன்பு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழிநடத்தி பாதுகாத்து கொள்ள அவரிடத்திலே நாம் விசுவாசம் உள்ளவர்களால் நிலைத்திருந்து ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்கும் மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ள
ஆயத்தப்படுவோம். இயேசுவுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக.